ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இலங்கையில் இருக்கோம். இலங்கையில் அஞ்சாவது நாள் எங்கே இருக்கோம் அப்படின்னாச்சுன்னா நீர்கொழும்பில் இருக்கிறோம். நேற்று கண்டியிலேருந்து பயங்கர கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளட்டுவான விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி கண்டிக்கு வந்துட்டோம். நைட்டு 7:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்து ரூமில் படுத்துட்டோம். இன்றைக்கி காலையில் இங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா கொழும்பு போக போகிறோம். இங்கே தான் சாப்பிட்டோம். அது வர்ற அன்றைக்கி முதல் நாள் சாப்பிட்டுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் ஸ்ரீ ராகவாஸ். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ வண்டி இங்கே நிற்கிது. எல்லாம் சாப்பிட்டாச்சு. சூப்பரான சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு. அதுவும் நம்ம போன நேற்று மத்தியானம் வந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்ன சார் கூட இன்றைக்கி வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நேற்று வந்து மத்தியானம் எங்களுக்கே பிளான் இல்லை. ஆக்சுவலி எங்கே சாப்பிட்லான்னுட்டு அதில் ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இது நல்ல அருமையான ஒரு பேக் வாட்டர் ஏரியா இருக்கிற மாதிரியான ஹோட்டல். அதில் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மியூசியம் போக போகிறோம். இப்போ கொழும்பு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொழும்பு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். கொழும்பில் என்னென்ன இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்டோ சரி இதுவோ சரி. ஏன்னா முதல் நாளும் நாங்கள் கொழும்பு போனோம். அது ஏன்னா இங்கே ஃப்ளட்டுனால நாங்கள் ஒரு 2 ஊருக்கு போக முடியல. நுரேலியா எல்லாம் இந்த 2 ஊரும் போக முடியல. அதனால் ஆல்டர்னேட்டிவாக வேறு சில ஊர்களுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா கொழும்பு முழுக்கவே டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். முழுக்கவே எல்லா இடமுமே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கிற இடம். ஸோ அதனால் இங்கே ஒன்று இடத்த கொஞ்சம் மாற்றினா கூட நம்மளால் வேறு இடங்களை பார்க்க முடியும். அப்படி பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் நேராக மியூசியம் போகிறோம். அடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபைனல் டேன்றதுனால மக்களுக்கு ஒரு ஷாப்பிங் இடங்கள்லாம் கொடுத்து அவங்க இந்தியாவில் இலங்கையிலேருந்து என்னென்ன ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போகணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறத விட அப்படியே வண்டியில் போயிட்டு உங்களுக்கு எங்கெங்கே போகிறோங்கிறத காட்டுறேன். ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோங்க. நான் அன்றைக்கி பைபாஸில் போனோம். இப்போ வந்து ரோடெலாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. எப்படி வருங்க, எவ்வளோக்குள்ளே ஆட்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே வரும் சிலோன்னு. அப்படியே நாங்கள் போயிட்டு பேர் என்னப்பா அந்த இதுக்கு பேர் மியூசியம், நேஷனல் மியூசியம், கொழும்பு நேஷனல் மியூசியத்துக்கு போய்கிட்டு இருக்கோங்க. வந்தாச்சு, கொழும்பு வந்தாச்சுங்க. அழகான ஒரு புத்தர் சிலை பார்த்துட்டு உள்ள பீச்சுக்குள்ளே போகிறோம். இதுதான் கொழும்பு கல்லணி பாலம். அதெல்லாம் அந்த இது சுனாமி வீடா? சுனாமிலாம் இந்த ஏரியாவில் எடுத்துட்டு பில்டிங் கட்டுறாங்க. அவங்களுக்கு பரவாயில்லையாப்பா, இந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அழகான ஒரு இதுக்கு வந்துருக்கோம், மியூசியம் வந்திருக்குங்க. பில்டிங் பார்த்தீங்கனாலே அப்படியே வெள்ளைக்காரங்காலத்து பில்டிங்கு கொழும்பில் இருக்குது. அது மெயின் சிட்டியில் இருக்குது. இப்போ இதை சுற்றி பார்க்க போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். என்ட்ரன்ஸில் உள்ளே வந்து அப்படியே உள்ளே போய் பார்க்கிங் பண்ணுமா. சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, பார்க் இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. பெரிய சைஸ் ஆலமரம் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய ஆலமரம். நல்ல வளைவாக இருக்குது. ஒரு பில்டிங் ரேஞ்சுக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த அருமையான மியூசியம். உள்ள மியூசியத்துக்குள்ளே வந்தோம். வீடியோ எடுக்கக்கூடாது. மியூசியத்துக்கு மேலே இருந்துங்க இந்த அழகான சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மானிய வெடிகுண்டு இருக்குதான். ஸோ ஓகே கேஸ், பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். என்னென்ன இருக்குன்னா இங்கே வந்து நேஷ்னல் மியூசியம்ட்டு சொல்லி உங்களோட வரலாறு இது எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்காங்க. உண்மையிலே நம்ம இந்தியாவில் இல்லாத அந்த வெண்கல சிலைகள்லாம் இந்தியாவில் பெருசாக இருக்காது. கல் சிலை தான் நல்லா மியூசியத்தில் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே அழகாக. ஆக்சுவலி இந்த பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் பில்டிங், ரிப்பன் பில்டிங் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கட்டினதே இந்த மியூசியம் வைக்கிறதுக்காக தான் 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த காலத்துலேருந்து வரலாறு பாதுகாத்துட்டு இருக்காங்கல்ல, அதுதான் யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு. பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீல்? கோடி ராஜாவோட ட்ரெஸ்ஸு. நீங்கள் ராஜஸ்தான் வந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஆயுதங்களில் நிறைய இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மார்வார், மேவார் இந்த குரூப்லாம் வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்றைக்கும் அப்படியே இருக்குது. நிறைய இருக்குது. அவங்க அது வந்து அந்த ராஜாக்களுடைய வம்சங்களே பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்குது.
ஏன்னா இதுவும் வித்தியாசமான அனுபவம். இந்த கொழும்பு மியூசியம் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு இங்கே வந்து ஒரு நாள் கடைசி நாள் வந்து கொழும்புன்னு நம்ம வச்சதுனால ஸோ கொழும்பு மியூசியத்தை பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்தது வந்து நேராக பீச்சுக்கு நேராக போவோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல பீச்சுக்கு போவோம். சரியா? ஸ்பா வேணும்னா பட்டாயாவுக்கு போக வேண்டாங்க, இங்கேயே இருக்குது பாருங்க பட்டாயா ஸ்பான்னு. ஸ்ரீலங்காவிலே நிறைய இங்கே ஸ்பாலாம் நிறையா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்க எக்ஸாம்பிள். அப்படியே நாங்கள் வர்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் வரும் பாருங்க. கடற்கரை கொழும்புனாலே அந்த பீச் ஓரத்தில் அப்படியே ட்ராவல் ஆகிறது தான். கொழும்போட பில்டிங்களுக்கு பக்கத்தில் இந்த பஸ்ஸு தாண்டினதுக்கப்புறம் ஒரு அழகான கடற்கரை வரும். அந்த கடற்கரையில் அப்படியே ரயில்வே ட்ராக் வரும். A2B இங்கே தான் இருக்கு. ஒரு நல்ல காபி சாருக்கு வாங்கி கொடுங்கப்பா. இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இதில் நிற்பாங்க. அப்புறம் ரயில் வரும்போது அடிபட்டு அதான் சார் இது ரொம்ப ஃபேமஸ். இதில் நீங்கள் இவ்வளோ அழகான ஒரு வியூங்க கொழும்புல. ஐயோ பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப நாள் கனவு கொழும்புடைய கடற்கரையில் இப்படி ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் வந்து போகணுன்றது. போன தடவை நாங்கள் வரல, ஜாக்சன் கூட்டிகிட்டு வரல. அதனால் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த வாட்டி கூப்பிட்டு வந்திருக்காப்புல. அப்படி தானே ஜாக்சன்? இல்லை என்னப்பா நீ ஒத்துக்க பண்ணிக்கிறிய? சூப்பரு. ரொம்ப 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 நாள் ஆசைப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். எனக்கு கொழும்புனாலே இந்த கொழும்புல பீச் ஓரத்தில் கடலில் ட்ரெயின் போகிறத காட்டுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ட்ரெயினில் பயணம் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணலை. பட் அந்த கடற்கரை ஓரத்தில், ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசம். கல் போட்டு நம்ம ரோடு தான் இருக்கும். பட் கல் போட்டுட்டு அப்புறம் ரயில்வே ட்ராக் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய 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 ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பில்டிங் இருக்கும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் சரி ஸ்கை ஸ்கிராப்பர் நிறைய இருக்கும். இதில் வந்து ஒரு கடற்கரை ஓரத்தில் இந்த ரயில்வே ட்ராக் இருக்கிறது கொழும்புல மட்டும்தான் உண்டு. கொழும்பு சிட்டியில் மட்டும்தான் உண்டு. இந்த ஃபேமஸான ஒரு இடத்த பார்க்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்கும், கல் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் பில்டிங் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் அப்படியே கடற்கரை ஓரத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் போகும். அதில் ரயிலும் போகும். அந்த ரயிலில் பயணம் பண்ணுறதும் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து நிற்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்தாச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பின்னாடி அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நீண்ட நாள் கனவு. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு வாலி குவாரி வெளியே ஊற்றுன மாதிரி பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இது காணாமல் போச்சுங்க. அட்டகாசமான ஒரு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பின்னாடி ஒரு ஹார்பர் பார்க்குறீங்க பற்றிலாம், அது வந்து இது சைனாவோடது. சைனாட்ட ஃபுல்லாக விற்றுட்டாங்க. அதனால் அங்கே இலங்கைக்காரங்க போகணுன்னாலே சைனாக்காரன்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் போகணுமா. ஸோ இப்படி தான் ஃபுல்லாகவே இலங்கை ஒரு நியூ இலங்கை இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இலங்கையில் உள்ள கிராமங்கள் கொழும்புல. இப்போ நம்ம மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக கூட்டிகிட்டு வந்த மக்களையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து காட்டியிருக்கோம். ஒரு சில இலங்கை ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களை தான் போட்டு வச்சுருப்பாங்க. இதை மட்டும் தான் காட்டவும் செய்வாங்க. பட் ஆனால் நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதே தான் நான் வந்து திருப்பி நம்ம இலங்கை ட்ரிப்புக்கு நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக வர்ற மக்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு அதை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அதனால் ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பலை. இந்த ஆனால் போயிடுவோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நின்று தாண்டே வரும். சரி இப்படி பேசுவோம், நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம காயல் அட்வென்ச்சர் ட்ரிப்பு மூலமாக நீங்கள் புக் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் மகிழ்ச்சி பெரிய அளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ட்ராவலர்ஸு பண்ணுற எல்லாருமே, ட்ராவல் பண்ணுற எல்லாருமே இதை பண்ணுவாங்க. பட் டூரிஸ்ட்டாக வர்றவங்க பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. அழகாக எடுத்திருப்பேன். இன்றைய இலங்கை நிகழ்ச்சியில் பயனுள்ள பிறந்து வளர்ந்து இந்த அருமையான காட்சியை இலங்கை மாநகரில், கொழும்பு மாநகரில் பீச் மற்றும் ரயில்வே மற்றும் பக்கத்தில் அருகில் ரோடு, பஸ் போகிற ரோடு, இதில் அருகில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அதாவது உயரமான கட்டிடங்கள் அருகில் பயனுள்ள காட்சியை கண்டு களித்தோம். மகிழ்ச்சியாக இருந்துச்சா? மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இக்காட்சியை எப்பொழுது காணப்போகிறோம்? அதில் 2 ட்ரெயினும் வந்துச்சு. ட்ரெயினும் வந்தது. இந்த பக்கமும்
போத்து வந்து 2 10 அடிக்குள்ள கடல். ரோடு ட்ராக் பக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் காட்சியை பார்க்க முடியாது. அந்த ஒரு காட்சியை இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கு ஜாக்சனுக்கும் சார் பேர் என்னது, ஜெகதீஷன் சாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பிரம்மாண்டமான பில்டிங், ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. அமெரிக்கன் எம்பசி, இது அமெரிக்கன் எம்பசியா, இது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிஓடி. அந்த இடங்கம் தான் இதெல்லாமே இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்ஸு இன்னுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாகவே. அட்டகாசமான ரோடுங்க. இந்த பீச்சுக்கு பக்கத்தில், நம்ம என்ன பீச்சுக்கு பக்கத்தில் இன்னும் பானிபூரி கடையை தான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பிரம்மாண்ட பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க கொழும்புல. ஆனால் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, கடல்கள் பக்கத்தில் இருக்கிற தரத்தளத்தில் இவ்வளோ பெரிய பில்டிங் வச்சா தண்ணி, நல்ல தண்ணிக்கெலாம் எங்கே போவாங்க? எல்லாம் உப்பு தண்ணி தானே வரும். நம்ம திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உப்பு தண்ணி தான் வச்சுருப்பான். கேட்டாச்சுன்னா கடற்கரை தானே, அதனால் அப்படி தானே அப்படிம்பாங்க. இங்கே எவ்வளோ கடற்கரையில் இவ்வளோ அட்டகாசமான பில்டிங்ஸ், காட்சிகள்லாம் இருக்குது, பார்த்து ரசிங்க. உண்மையிலே இது திருப்பி பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு நான் நல்லா அழகாக எடுத்து காட்டுறேன். ஃப்ரேம் பாருங்கள், ஃப்ரேம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் ஹோட்டல் தான், 5 ஸ்டார் ஹோட்டலாக, கமர்ஷியல் கம்பெனி கிடையாது, 5 ஸ்டார் தான், ஃபாரினர்ஸை இழுக்கிறதுக்கு. இது சுற்றுலாவை நம்பி மட்டும்தானே இருக்குது இலங்கை. ஜனாதிபதி சேலம் ஓல்ட் பார்லிமெண்ட். ஓல்டா? பழைய பார்லிமெண்ட். இங்கே தான் காரெல்லாம் விட்டுட்டு போன இடம்னே. மக்கள் புரட்சின்னு வரும்போது பாதுகாப்புலாம் ஒன்றும் பண்ண முடியாது, மக்களை நோக்கியா சுட முடியும். வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கொழும்போட லைட் ஹவுஸ். இதுக்கு பக்கத்தில் அப்படியே சூப்பரான ஒரு இதெல்லாம் இருக்குது, பில்டிங்ஸ்லாம். அரசாங்க பில்டிங்ஸுக்கு ஓரத்தில், கடற்கரை ஓரத்தில் நான் கூட்டிகிட்டு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ். இப்போ கொழும்பு எக்ஸ்ப்ளோரிங்கில் இதெல்லாம் வருது பார்த்துடுங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாகவே கொழும்பில் உள்ள லோக்கல் இடத்த கூட நம்ம பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ருக்கோம். ஒரு பக்கம் வெள்ளையும் கருப்புமா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கு, ஒரு பக்கம் அந்த கல் அப்படியே இருக்குங்க. ஏன்னா கடற்கரையிலேருந்து பார்க்கும்போது இந்த வெள்ளையும் கருப்பும் தான் இது லைட் ஹவுஸ் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்கும். அதனால் அங்கே கப்பலுக்கு உண்டானதுக்கு அடித்து வச்சுருக்காங்க. ஸ்டில் ஒர்க்கிங்காக என்னென்னு தெரியல எனக்கு, ஒருவேளை நினைவுச்சின்னமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இலங்கையோட ஒரு அடையாளம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட அந்த போர்ட்டு, இவங்க இலங்கைக்காரங்க சைனாட்ட மொத்தமாக கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த போர்ட்டு அங்கே இருக்கிறது தெரியுது. லாரிகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. இது வரைக்கும் கடல் இருந்துச்சு இந்த போர்டர். இது வரைக்கும் கடல் இருந்துருக்கு முன்னாடி. நம்ம இப்போ எப்படி வந்தோமோ அதே மாதிரி கடல் தான் இதுலேருந்து. ஆனால் கடலுக்கு இருந்து மண்ணை கொண்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக நிறச்சி அங்கே மண்மேடு இதெல்லாம் இப்போ இவ்வளோ ஒரு மண் இருக்குது, கடற்கரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே கடல்லேருந்து மண் அள்ளி கீழே வெளியே போட்டிருக்காங்க, போட்டு ஃபோர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரெக்டாக ஹைவேலேருந்து டிரெக்டாக போர்ட் சிட்டிக்கு வரதுக்கு ரூட்டாக செஞ்சுருக்காங்க. ரூட்டை இன்னும் ஓப்பன் ஆகலை. இதில் ஏறிட்டால் நம்ம கிட்டத்தட்ட வால்பானம் வரைக்கும் இந்த ரோட்டில் போயிடலாம். இங்கே கீழே சவுத்து போகிறதும் போயிடலாம். ஆனால் இப்போ இந்த மண்ணை கொட்டிட்டதுனால, மண்ணை கொட்டி ஒரு ஐலாண்டு மாதிரி ரெடி பண்ணதுனால இப்போ இது யாருக்கு சொந்தம்? சைனாவுக்கு சொந்தம். இங்கே இலங்கைக்காரங்க உள்ளே போகணுன்னா பாஸ்போர்ட் எடுத்து தான் போதும். முதல் இருந்துச்சு பாஸ்போர்ட்டுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. அவங்க நாட்டில் அவன் வச்சிருக்கே பாஸ்போர்ட் போட்டிருக்கான் பாருங்க, எவ்வளோ கில்லாடி. பாஸ்போர்ட் முன்னாடி வச்சுருந்துருக்கான், அவர் உள்நாட்டுக்கு எதிர்ப்புனால அதை கட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. டிக்கெட் மட்டும் எடுத்து போகணும். இப்போ நாங்கள் ஃபாரின் நாட்கள்லாம் போக முடியாது, டிக்கெட் எடுத்தாலும் போகணும். அதெல்லாமே இருக்குண்ணே. ரொம்ப நன்றி பண்ண செய்திகளை பகிர்ந்துக்கிட்டமைக்கு. தொடர்பில் தரித்திருங்கள். என்னது ஒரு இதை சொல்ல நிருபர். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து ஒரு மால் வந்தோம். மாலில் நம்ம ஆளுகளெல்லாம் கொண்டு விட்டுட்டாச்சு. உங்களுக்கு ஒரு ஓன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஏன்னா நம்ம பீச்சை நம்ம வந்து நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த பீச் சைடில் இருக்க பில்டிங்ஸ்லாம் லைட்டிங் போட்டதுக்கப்புறம் அட்டகாசமாக இருக்கும். இதை நாள் நாங்கள் ஆக்சுவலி பார்த்துருந்தோம், ஆனால் இந்த பீச் சைடு வரைக்கும் வரல. அந்த லோட்டஸ் டவர் மட்டும் வந்துட்டு போயிட்டோம். இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் மாற்றணுன்றதுக்காக இப்படி இந்த திருப்பி கடைசி நாள் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு ரிட்டன் இந்தியாவுக்கு. அதனால் இங்கே இலங்கையில் இன்றைக்கி லாஸ்ட்டாக பர்ச்சேஸு, பீச்சு சுற்றுறது, அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறது, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து நேராக ரூமுக்கு தான் போய் விட்டுட்டு நாளைக்கு காலையில் ஒரு இதுக்கு பண்ண போகிறோம். இப்போ நானும் ஜாக்சனும் தான் வந்திருக்கோம். இங்கே பர்கர் கிங் தானப்பா, பர்கர் கிங்கில் வந்து பர்கர் சாப்பிட்றதுக்கு போகிறோம். ஏன்னா இங்கே மாதிரி வெளிநாட்டுக்கு வந்தால் எனக்கு பர்கர் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மெக்டியோட பர்கர்லாம் ரொம்ப பிடிக்கும். மலேசியா போனேன்.
அந்த அளவுக்கு நீ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா துட்டு இருக்கிறவன் எல்லாம் அப்பா டக்கர் இல்லையே இருக்கிற அப்பா டக்கர் மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எல்லாருமே அப்பா டக்கர் தான். இன்றைக்கி இந்தியாவில் எவன்ட்ட தான் துட்டு இல்லை? ஒரு பர்கர் வாங்குற அளவுக்கு கூடவா துட்டு இல்லாமல் இருக்கும் இருக்க போகிறோம் என்ன? அதனால் இன்றைக்கி ஒரு சாப்பிடணும் போது தோணுச்சு. சோத்தை தான் இந்த டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸ்ரீலங்காவில் முழுக்க அரிசி கிடைக்குது, ரைஸ் கிடைக்குது. ஸோ சாப்பாடாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வித்தியாசமாக பர்கர் சாப்பிடுவோம்னு கடைசி நாள் பர்கர் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் ஒரு பெரிய கூத்து என்னென்னா, இண்டிகோவில் உள்ள ஃப்ளைட்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கான். இண்டிகோ ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிட்டுருக்கு. இண்டிகோவில் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ரீஷெடியூல் பண்ணுறாங்க, கேன்சலேஷன் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி. இது என்ன இலவுன்னு தெரில நமக்கு. ஏன்னா வரும்போதும் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்டு கடைசி நாள் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் எடுப்பாங்களா இல்லையா, அந்த புயல், அந்த தித்வா புயல்னால எடுப்பாங்களா இல்லையான்னு குழப்பங்கள் இருந்துருந்துச்சு. இப்போ ரிட்டன் இந்தியாவுக்கு போகும்போதும் இண்டிகோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. அப்போ காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வென்ச்சர் கண்டிப்பாக முழுசையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பரான ஒரு இது. இப்போ மாலில் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, ஸோ இதை அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக தான் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்படியே பீச்சுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஒன்று ஆர்டர் பண்ண சொன்னால் தம்பி வந்து 4 ஆர்டர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்ருவேடே பர்கர் புளி என்ன பர்கர் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது ஜாக்சனுக்கு. ஒரு காம்போவாக ஆர்டர் பண்ணிட்டாப்புல. இருந்தாலும் பர்கர் நல்லா இருக்குது. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த மால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாலோட மாதிரி வரைபடம் போட்டிருக்காங்க பாருங்க. பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸு. அதுக்கு கீழே மால் கட்டி வச்சுருக்காங்க. அற்புதங்க, அழகாக இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைங்க. இந்த ஹால் முழுசுக்கும் நிறச்சி இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. லைஃப்பில் இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. செம்ம ஹாப்பிங்க, உண்மையிலே செம்ம ஹாப்பி. ஹாய், கிறிஸ்மஸ் ஃபீவர் வந்துருச்சு. ஆமாம், வேறு அழகாக இருக்குல்ல. அங்கேருந்து வெளியே வந்தோங்க, செம்ம அழகான வானவில் பாருங்கள். அப்படியே 7 கலரும் அந்த இடத்துல இருக்குது. நல்லா பஜார், இந்த பேட்டா மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்தோன்னே டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக்கு. இருந்தாலும் இந்த டிராஃபிக்குள்ளே முழு வானவில்லை இந்த லைஃப்பில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். சூப்பர். போகிற இடம் ஃபுல்லாக டிராஃபிக் அங்கங்கே நின்று தான் வந்துகிட்ருக்கோம். மழை வேறு அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்குங்க. மழையும் பிடிச்சிக்கிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து நிகம்போ போனோம். 30 கிலோமீட்டர் கொழும்புல இருந்து நிகம்போ போய் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு வேண்டியது தான் இன்றைக்கி கதை முடிஞ்சிட்டு. இன்றைக்கி ஃபைனல் டைம் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான டீ இலை அது இதுன்னு கொஞ்சம் மூட்டு வலி தைலம், அந்த மாதிரி தைலங்கள் ஐட்டங்கள்லாம் இங்கே ஸ்பெஷல். அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு கூட்டு போனோம். எல்லாத்தையும் அவங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு போயாச்சுங்க. தி நெக்ஸ்ட் டே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து இலங்கையில் இருக்கோம். இலங்கையில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குழுவாக இந்த இலங்கை பயணத்தை மேற்கொண்டோம். நல்லபடியாக ஒரு இலங்கை பயணம் இருந்துச்சு. ஒரு 5 நாள் சுற்றினோம். இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக நீங்கள் இந்த எங்களை செலக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது குறை சரை இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிடுங்க. அவர் ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு வரோம். இங்கே இலங்கையை வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் ஒரு ஆபத்தே இல்லாமல் சிறப்பாக நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இதுக்கு வந்து எங்களுடைய இலங்கை குழுவுக்கும் நன்றி சொல்லிக்கிடுறோம். தமிழ்நாட்டிலையும் ஒரு சில நண்பர்கள் உதவி பண்ணாங்க. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, நன்றி. அதுலேயும் குறிப்பாக ஜெஸ்ஸி ப்ரோ, ஜாக்சன், அதுக்கப்புறம் செந்தில் ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம திருச்சி ராஜா அண்ணன், எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிட்டுறேன். இதை சார்பாக, எங்கள் காயல் அட்வென்ச்சர் சார்பாக உங்களுடைய இந்த இலங்கை பயணம் நல்லபடியான ஒரு நினைவுகளோடு இருக்கிறதுக்காக எங்களுடைய ஒரு சின்ன அன்பளிப்பு. அன்பு பரிசு உங்களுக்காக, கம்பெனி அன்பு பரிசு. இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி. இது வந்து மேடமுக்கு, சாருக்கு. எதிர்பார்க்கவே இல்லையே. மகிழ்ச்சி. நீங்கள் வந்து இலங்கையில் எவ்வளோ பெரிய பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. ஆமாம், இது 11 பேர் கொண்ட குழு இருக்கு. ஆமாம், இல்லை இது வந்து ஜாக்சனுடைய பிளான் தான். ஆமாம், இது எல்லாருக்குமே. இப்போ உங்களுக்கு முதல் முறையாக ஆமாம், இல்லை கிரியேட்டிவிட்டா நிறையா பண்ணாப்ல. என்னுடைய சார்பா இன்னைக்கு ஜாக்சனுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு. என்ன? ஷார்ப்பு ஜாக்சன். அதை கண்டினியூ பண்ணுவார். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, வர்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நினைவு பரிசு நம்ம கொடுக்கணும்னு ஜாக்சன் சொல்லிட்டாப்புல. முறையாக வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா 5 நாள் பயணம் வந்து
அவங்களுக்கு நினைவாக இருக்கணும். அது ஷோகேஸில் வைக்கிறாங்களோ பெட்டிக்குள்ள வைக்கிறாங்களோ அது வேறு. இல்ல செல்லுல இருந்தா மறந்துடுவோம். ஆமா. மறக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி நீங்கள் போன இடங்கள் எல்லாத்தையுமே இதில் புகைப்படமாக கொடுத்து மெயின் ஷோகேஸில் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பார்க்குறப்பெல்லாம் ஆமாம், நினைவு வரணும். அந்த உங்களுடைய பயணத்தோட இடங்களோட நினைவும் ப்ளஸ் என்னோட நினைவும் கொஞ்சம் வந்துக்கிடணும். எங்கே ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ஒரு காசுக்கு யாருமே இட்டும் போக மாட்டாங்க. மனநிலையோட போகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், யாருமே இட்டு போக மாட்டாங்க. யாருமே இட்டு போக மாட்டாங்க. நல்லா சிறப்பாக இருந்தது. சாப்பிட்ட சாப்பாடு, வேலைக்கு சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. போகிற ரூமு, போகிற வண்டிங்க, கூட இருந்தவர் இயக்குனவர் 2 பேருமே ரொம்ப சிறப்பு. இது மாதிரி ஒரு சிறப்பு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில். வரலாமா சொல்லுங்க. இலங்கைக்கு வரலாம், இலங்கைக்கு நாங்கள் வருவோம். இப்போ வந்து மத்தியத்தில் பார்த்தோம். இன்னும் வந்து வடக்கு தெற்கு இருக்கு, ஒண்ணுதான் பாத்துறோம். தெற்கு இருக்கு. அதை பார்க்கணும், வரணும். அது எப்போ வாய்ப்பு இருக்குது தெரியல. காயல் அட்வென்ச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிறப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசம்ஷனோட தான் வந்தோம். எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல, 5 நாள் என்ன காமிக்க போகிறாங்கன்னு தெரியலன்ட்டு. ஆனால் அந்த தாட்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 5 டேஸும் நல்ல கம்ஃபர்ட்டோட எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நிஜமாக ரொம்ப தேங்க்யூ சாருக்கும் சரி, இந்த டீம் ஹோல் டீமுக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து எங்களது அட்வென்ச்சராக தான் இருந்தது. கிளம்பி இப்படி ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே வந்து சேர்ந்து ஆனால் ஆக்சுவலாக அப்படி தான் 5 டேஸும் எப்படி போகுது, எங்கே போகிறோம், ஒன்றும் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்ற அசம்ஷனில் தான் ஆக்சுவலி வந்தோம். ஆனால் எல்லா டேஸுமே ஆக்குபைடாக தான் இருந்தது. எல்லா டேஸும் எல்லா இடமும் மேக்ஸிமம் நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்க. ஸோ அதை ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. எல்லா இடமும் நல்லபடியாக சுற்றி பார்த்தோம், நல்லபடியாக ரிட்டர்னும் ஆக போகிறோம். ஸோ காடுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, உங்கள் டீமுக்கு நன்றி, ஜாக்சனுக்கு ரொம்ப நன்றி. வண்டியை கம்ப்ளீட்டாக 5 டேஸ் எங்களோட ஓட்டி எப்படி டயர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். வண்டி ஓட்டுறதுலாம் பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். சரி, இதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுடைய இலங்கை பயணத்தை திட்டமிட்டு இருந்தீங்கன்னா காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அதேமாதிரி இது மேலேயும் போட்டிருக்கேன், பார்த்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவை அருமையான வேறு ஒரு முகத்தில் உள்ள ஸ்ரீலங்காவை உங்களுக்கு நாங்கள் காட்ட ரெடியாக இருக்கோம். நாங்கள் இப்போ எல்லோரும் வந்து ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் சென்னை இந்தியாவுக்கு இப்போ இறங்க போகிறோம். ஒருவேளை ஒரு சில குறைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஒன்று ஒன்றா மாற்றி மிகச்சரியான ஒரு பயணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நம்பி வாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.